அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சல்மான் கான் அட்லி இணையும் படம் ரத்து. அட்லி இயக்கத்தில் சல்மான் கான் நடிக்கவிருந்த திரைப்படம் கிடப்பில் போடப்பட்டதாக பாலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பீரியட் ஆக்ஷன் படமாக உருவாகி இருந்த இப்படத்தில் ரஜினி அல்லது கமல் நடிக்க இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது இந்த கூட்டணியில் படம் உருவாகாது என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அட்லி அல்லு அர்ஜுனுக்காக ஸ்கிரிப்ட் தயார் செய்து வருவதாக கூறப்படுகிறது. எனினும் இது குறித்து எதுவும் உறுதி செய்யப்படவில்லை. திருப்பதியில் கைதி 2 அப்டேட் கொடுத்த கார்த்தி. நடிகர் கார்த்தி தனது மகனுடன் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்றிருந்தார். பின்னர் அங்கிருந்த நிருபர்களை சந்தித்த அவர் தனது வா வாத்தியார் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறினார். மேலும் சர்தார் 2, கைதி 2 ஆகிய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ரஜினியின் கூலி படத்தை முடித்துவிட்டு கைதி 2வை லோகேஷ் கனகராஜ் இயக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிரிப்டோ கரன்சி விற்க தொடங்கிய திரிஷா. நடிகை திரிஷாவின் எக்ஸ் தள பக்கத்தில் திடீரென கிரிப்டோ கரன்சி விளம்பரம் வந்ததால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அதில் அவர் புதிதாக கிரிப்டோ கரன்சியை உருவாக்கி இருப்பதாகவும் உடனடியாக அதை வாங்குமாறும் தெரிவித்திருந்தார். பின்னர் இன்ஸ்டாகிராமில் தனது அக்கவுண்ட் ஹேக் ஆகிவிட்டதாக கூறியிருக்கும் அவர் அதனை சரி செய்யும் வரை போஸ்ட் செய்வது தான் அல்ல என்றும் திரிஷா விளக்கம் அளித்துள்ளார். திரிஷா சொல்வது உண்மையா பொய்யா? புதிய மோசடி ஒன்று பரவுவதை பாப் பாடகர் கான்யே வெஸ்ட் சுட்டிக்காட்டி இருந்தார். பிரபலங்கள் சம்பந்தம் இல்லாத பொருளை சோசியல் மீடியாவில் ப்ரமோட் செய்வார்கள். பின்னர் அக்கவுண்ட் ஹேக் செய்யப்பட்டதாக விளக்கம் கொடுப்பார்கள். இதற்கு பெரிய சன்மானம் கிடைக்கும். திரிஷாவும் அப்படியான உத்தியை கையில் எடுத்தாரா அல்லது எக்ஸ் தள பக்கம் உண்மையிலேயே ஹேக் ஆனதா என்று ரசிகர்கள் குழம்பி வருகின்றனர்.